வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு பதிவு மிகவும் எல்லாருக்கும் முக்கியமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம கண்ட்ரில எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கிட்டாங்க. நிறைய பேர் முன்னாடி எல்லாம் வெறும் குஜராத்திஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அழகா நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாரும் நிறைய பைசா சம்பாதிக்கலாம் அதுல, லாங் டேர்ம்ல வச்சுண்டு வயதானவர்களுக்குள்ள அதுல பைசா சம்பாதிக்கலாம். யாருமே நம்ம ஒருத்தட்ட கடனுக்கு போக வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் உண்மைதான். அதுல எந்த தப்பும் கிடையாது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷனை வச்சுன்னு நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணியிருக்கேன். 1992ல இருந்து எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு எனக்கு தெரிஞ்சு வச்சு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தின ஒரு விளக்கா உரை தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர போறேன். இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்லை நீங்க ஜாதகம் படிக்கணும்னாலோ இந்த வெப்சைட்ல போயிட்டு எனக்கு ரீச் ஆகலாம். அதே மாதிரி நான் நிறைய இதெல்லாம் போட்டிருக்கேன், பதிவுகள்லாம் இருக்கு. அது எல்லாமே நிறைய ட்ரூவாகவும் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நான் ஆக்சுவலா பார்த்தேன்னாக்கா இந்த வருஷம் இதுல கேத்துல இருந்து லக்னம், கன்னியில கேத்துல இருந்து இது ஆரம்பிச்சது. அப்ப நான் நிறைய தண்ணி நிறைய இருக்கும், நிறைய மழை பெய்யும். இந்த வாட்டி ரொம்ப இதுவா இருக்கும். அட் சேம் டைம் கேது விர்கோல இருக்கிறதுனால கொஞ்சம் இது எர்த்வேக்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னாச்சு கேட்டா இந்த எர்த்வேக்னு இல்லை, ரொம்ப குறைச்சலா தான் ஸ்டார்டிங்ல இருந்த எர்த்வேக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இது மலைகள்லாம் சரிவடைஞ்சு நிறைய மக்கள் உயிரிழந்திருக்கா. அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப வெள்ளங்கள் பெருகி அதனாலயும் இதுவாயிருக்கு, உயிர் சேதமாயிருக்கு. ஏன்னா லக்னத்துல கேது ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய அனலைஸ் உண்மையா ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தேனாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிபடும். வாங்க நான் இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு விரிவா என்னுடைய இதுல பிபிடியில காமிக்கிறேன். இது நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம இந்தியாவோட இந்த ஜாதகம். இந்தியாவோட ஜாதகத்துல நிறைய பேர் விதவிதமான கருத்துக்கள்லாம் சொல்லுவா. நான் ஒரு வாட்டி போட்டிருந்தேன், அதுல விதவிதமான கருத்துக்கள் சொன்னா. ஆனா நான் எந்த புக்கை எடுத்து இதை பண்ணினேனோ அப்ப ரொம்ப அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். முதல்ல நம்ம இந்தியாவோட ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லணும். நான் சோ நம்ம மிதுன லக்னம், ஏன்னா இந்த இடத்துல ராகு உச்சம். அப்போ இங்க 12th லார்டு அண்ட் 7th லார்டு இங்க 2ஆம் இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு பைசாக்கள்லாம் வரும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பைசா வரும். அதுக்கப்புறம் இதே முன்னாடி அவ பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துல சந்திரன் இருந்தது. ஆனா இங்க சந்திரன் உங்களுக்கு பூச நட்சத்திரத்துல இருக்கு. பூச நட்சத்திரம் எப்பவுமே நம்மளது கூட நீங்க அயனாம் சேர்ந்து குஷியான அயனாம் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லுவா. சோ பூச நட்சத்திரத்துல மூன் இருக்கும்போது அது ரொம்ப ஸ்திரமான நட்சத்திரம் அப்படிங்கிறதும், இந்த இடத்துல புதன், சுக்கிரன், சனி, சூரியன் இருக்கிறது மட்டும் இல்ல. இதுல என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் பாருங்க, இதுக்கெல்லாம் கேது. இந்த 5 முக்கியமான கிரகங்களுக்கு கேந்திரத்துல குரு இருக்கு. அப்கோர்ஸ் இவர் 8th லார்டு 6th இருக்கிறது விபரீத ராஜயோகம், 11th லார்டு இங்க 6th இருக்க. பட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த சந்திரனுக்கு அழகா ராசில இருந்து பார்க்கும்போது 9th லார்டு இந்த 4th இருந்து ரொம்ப பெரிய எல்லாத்துக்குமே சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருக்க, புதனுக்கு கேந்திரத்துல குரு இருக்க, சுக்கிரனுக்கு கேந்திரத்துல இருக்க, சனிக்கு கேந்திரத்துல இருக்க, சூரியனுடைய கேந்திரத்துல இருக்க. இங்க கேது, இந்த இடத்துல கேதுவும் உச்சம்தான் இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்போட நம்ம இந்தியாவுடைய இதான் ஜாதகம். இந்த ஜாதகத்துல ஹர்ஷத் மெஹதாவோட ஸ்கேம் 30,000 crores ஸ்கேம் 23rd ஏப்ரல் 1992ல எக்ஸ்போஸ் ஆச்சு. அந்த சமயத்துல பார்த்தேன்னாக்க குரு எப்பவுமே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இப்பெல்லாம் குரு சிம்மத்துக்கு வரதோ அப்போ நிறைய இது நடக்கும். கவர்மெண்ட்ல சேஞ்சஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். இந்த மாதிரி மணி ரிலேட்டட். இப்ப பார்த்தீங்கன்னாக்க 2016ல ஜூபிட்டர் இங்க இருந்தார். அப்போ டிமானிட்டைசேஷன் வந்தது. இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஸ்கேம் இதுவாச்சு. 2092ல தான் எக்ஸ்போஸ் ஆச்சு ஹர்ஷத் மெஹதாவோடது. சோ இந்த இடம் இங்க பார்த்தீங்கன்னா லக்னம், இந்த லக்னமா இருக்கும்போது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கு, சந்திரன் இருந்தது. சோ சந்திரன்கிறதே லிக்விட் கேஷ். சோ இந்த மாதிரியான விஷயத்துல இந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆச்சு. எங்க 1992ல. அதுக்கப்புறம் பார்த்தாலும் எவ்ரி 8 இயர்ஸ்க்கு நமக்கு ஒரு சேஞ்சஸ் வருது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல. இதுக்கு நான் 2014 நேரா போயிருக்கேன். 80 இயர்ஸ்னு சொல்றேன், நான் 2000ல. ஆனா இவருடைய இந்த கேத்தன் பாறைக்கோடது 2001ல எக்ஸ்போஸ் ஆச்சு. பட் அவர் உடனே அதை அக்செப்ட் பண்ணல. 2014ல தான் அவர் ரிசைன் பண்ணினார். சோ நான் அந்த 14th வரைக்கும் அந்த லாங் பீரியட்ல
எப்போ இதுவாச்சு அந்த ஃபைனல் டெசிஷன் வந்து இல்லையா, அது பார்க்கும்போது இங்க செகண்ட் ஹவுஸ்ல ஜூபிட்டர். இப்ப நமக்கு வந்து 2025ல ஜூபிட்டர் இங்க வரப்போறார். ஓகேயா? சோ அந்த மாதிரியான இடத்துல தான் அவர் வந்து இங்க நம்ம லக்னமா இருக்கும்போது இந்த இடத்துல ஜூபிட்டர். சி ஹவுஸ் இப்போ வந்து 8th ஹவுஸ் அவர் பார்க்கறார். பார்க்கும்போது நல்லபடியா இந்த இவர் வந்து ரிலீஸ் ஆகி இதுவானதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2092லேருந்து 2001னாக்க உங்களுக்கு 8.5 இயர்ஸ் 9 இயர்ஸ் கிட்டத்தட்ட. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து 2008ல இருந்தது. ஓகே 2001 இருந்ததுக்கு 2008ல நமக்கு ரிசெஷன் வந்தது. ரிசெஷன் வரும்போது உங்களுக்கு 2000 இதுல ஸ்டாக் மார்க்கெட் 21 ஜான் 2008ல இங்க என்னாச்சுன்னு கேட்டா இங்க இது நம்ம இந்தியாவோட லக்னமா இருந்தா 8ஆம் இடத்துல பயங்கர லாஸ். ஜூபிட்டர் சொந்த வீட்டுல இருந்துட்டா லக்னாதிபதியான சுக்கிரன் 6th லார்டும் இங்க 8th வந்துருத்து. இங்க வந்து இங்க சனி சந்திரன் இந்த இடத்துல லிக்விடிட்டி இங்க வந்துருத்து. வந்து பயங்கர லாஸ் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. இது வந்து கரெக்டா 2010ல ஆரம்பிச்சது பிரச்சனை. 2010ல ஆமா 2010ல நம்ம ப சிதம்பரம் வந்து இதுல இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அப்போ ஒரு பெரிய உள்ளுக்குள்ள இருந்து வரணும்னா கருவின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆரம்பிச்சு அதுல இருந்து லொகேஷன் பண்ணி, அதாவது எந்த இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டோட இருக்கோ அது பக்கத்துல ஒரு கம்ப்யூட்டரை வச்சு அதுல இருந்து சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு அந்த மார்க்கெட்டோட ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் இவ்வாளே வாங்கிட்டு மற்றவங்க பப்ளிக் எந்த ஸ்டாக்கும் வராம இவங்களே வித்துண்டு இவங்களே சம்பாதிச்சுண்டு பட் பேர் வந்து இவங்க பேரை வராம அது வந்து கருவி அப்படிங்கிற ஒரு இதுக்கு போய் இது ரொம்ப பெரிய ஸ்கேம் ஆச்சு 2015ல. அதை வந்து ஆக்சுவலா 2010லேருந்து ஆயிடுது. பட் மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் ப சிதம்பரம் எல்லாம் இது வந்து இதுவாச்சு. இதுல வந்து ஃபுல்லா இன்வால்மெண்ட் முழுக்க நம்ம சவுத் இண்டியன்ஸ், கீதா ராமகிருஷ்ணன் சம்திங் ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் நாராயண் இந்த மாதிரியான நிறைய இவங்க தான் வந்து இந்த ஸ்கேம் பண்ணது. அந்த சமயத்துல இருந்தது கூட குரு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சிம்மத்துல இருக்கு இல்லையா. சோ இப்ப நான் சொல்ல வர்றது என்னது கேட்டா இதோட இந்த நாலு தான் சார்ட் வச்சிருக்கேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இங்க ஆல்ரெடி இந்த இடத்துல குரு வந்து 2005ல வரப்போறாரு. ஸோ கரெக்ஷன் வரப்போகுது. ஓகேயா, கரெக்ஷன் வரப்போகுது. பட் வந்து உங்களுக்கு இதுல வந்து மார்க்கெட் ஒன்றும் கிராஷ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயத்துல 2027ல இந்த இடத்துல வரும்போது சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் த ஃபினான்ஷியல் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஃபோர்த் ஹவுஸ்ல ஹோம் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம கண்ட்ரிக்குள்ள நடக்க போறது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ அதனால நீங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணுவோம். ஏன்னா இப்போ திருப்பியும் இது ஷார்ட் டேர்ம்ல இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அது அவ்வளவு தூரம் கெயின் கிடைக்காது. ஏன்னா ரொம்ப கீழே விழுறதுக்கு மார்க்கெட் கீழே விழுறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னு கேட்டா அகெயின் இப்ப பார்த்தேன்னாக்க 2000 இதுக்கப்புறம் என்ன சொல்லுவா 14 அதுக்கு 16 பார்க்கும்போது இந்த 2024 8 இயர்ஸ் ஆயிடுது. இது கரெக்டா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 2024ல இப்போ நேத்துல இருந்து அதானியோட இது ஸ்கேம் பத்தி யூகேல வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அது அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து அவர் டினை பண்ணிட்டு இருக்க. பட் ஈவன் தோ எவ்ரி 8 இயர்ஸ் நம்மளுடைய இதுல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது. அகெயின் இந்த மாதிரி இது வந்து அதானியோட முன்னாடில இருந்தே நிறைய விஷயத்துல வந்துட்டே இருக்கு. இப்ப திருப்பியும் அகெயின் ரீசர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு இந்த 2024ல. ஸோ அதனால எல்லாருமே மார்க்கெட்லன்னு வரும்போது லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் சொன்ன வீடியோல எதுவும் கிடையாது. நீங்க யாரையெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல வச்சிருக்கீங்க, பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டக்குன்னு வித்துட்டு லாங் டேர்ம்ல வந்து நிறைய இதுலயே இது ரொம்ப குறைச்ச வழியில இருக்கு. சுஸ்லான்லாம் இருக்கு, என்எஸ்பிசி இருக்கு, என்டிபிசி இருக்கு, ஐஆர்பி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இதுல இருக்கிறத நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாக்க நம்ம வந்து ஃப்ளோ போயிடலாம். பட் பெரிய கம்பெனில முதலையில போட்டுட்டேன்னாக்கா நமக்கு பெரிய லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அகைன் ஸ்கேம், அதாவது எவ்ரி 8 இயர்ஸ்க்கு நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ஸ்கேமை வந்து பார்த்துன்னு தான் இருக்கு. அது யாரா இருந்தாலும் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. இப்போ வந்து அதானி இருக்கிறதும் மோடிஜி கவர்மெண்ட் தான். முன்னாடி பிசி தவர் வந்து காங்கிரஸா இருந்தாலும் இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல யாரோ ஒருத்தர் இது பண்ணிருந்தாங்க. எல்லாம் ஹியூமன் பீயிங் தானே, ஏதோ ஒன்று நடந்துதான் இருக்கு. ஸோ அதனால வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இதுதான் என்னுடைய அனலைஸ். நான் நினைக்கிறேன் என்னுடைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாலேஜை போட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து இந்த சார்ட் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல திருப்பி ஒரு புது விஷயத்தை வச்சுட்டு திருப்பியும் உங்களை மீட் பண்ணலாம்.